ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். தென்னிந்திய சில்க் ஸ்மிதா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம பூனம் பாண்டே அவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து 1991 மார்ச் 11 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கான்பூர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து அப்படின்னா வந்து இளைஞர்களோட கனவு கன்னியாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பிரபல கவர்ச்சி நடிகையாகவும் மாடலாகவும் இருந்துட்டு வந்து வர்றாங்க. இவங்க வந்து இப்போது இன்றைக்கி காலையில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடந்த 2011 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 ஓவர் உலகக்கோப்பை இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் தான் வந்து பயங்கரமாக பிரபலமாக ஆனாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த உலகக்கோப்பையில் வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னா வந்து நிர்வாணமாகவே வந்து நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மூலமாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேசிய லெவலில் வந்து பிரபலமாயிட்டாங்க. ஆனால் இந்தியா ஜெயிச்சப்போ அவங்க எதுவுமே பண்ணலை, அமைதியாக தான் இருந்தாங்க. 2012 பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொல்கத்தா நைட் ரைடர் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை வந்து தோக்கடிச்ச அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நிர்வாணமாக ஒரு ஃபோட்டோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து வெளிவிட்டாங்க. அப்புறம் 2013 பார்த்திங்க அப்படின்னா வந்து நாசா அப்படின்ற ஃபிலிமில் வந்து பயங்கர ஒரு கவர்ச்சியாக நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து 2018 வரைக்கும் ஒரு 6 படத்தில் வந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2020 சாம் பாம்பே அப்படின்ற ஒரு தயாரிப்பாளரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கோவாவுக்கு வந்து ஹனிமூன் போகிறப்போ வந்து இவர் வந்து என்ன செக்ஸ் டார்ச்சர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து புகார் கொடுத்து 2 பேருக்கும் வந்து சந்தோஷம் இல்லாமல், அதாவது மேரேஜ் லைஃப்பில் சந்தோஷம் இல்லாமல் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்னிங் என்ன அப்படின்னா வந்து அவங்க டெத் ஆகிட்டாங்க. அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மூலமாக. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இளையராஜா அவங்களோட பொண்ணு பவதாரணி கூட வந்து புற்றுநோயால் தான் இறந்து போனாங்க. சேம் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புற்றுநோயால் இறந்து போயிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி சில இமேஜ், அதாவது ஃபோட்டோஸை வந்து ரிவீல் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்காமல் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்க, சிகிச்சை பலன் இல்லாமல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவங்களோட அம்மாவோட வீட்டில் வந்து என்ன அப்படின்னா வந்து உயிர் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களோட சோசியல் மீடியா சைடு வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இன்னுமே சிலர் வந்து என்ன சொல்லிட்டு அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து பூனம் பாண்டே வந்து இறந்துட்டாங்களா, இளைஞர்களோட கனவு கண்ணி, அதாவது இளைஞர்களால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன் அப்படின்னா வந்து இறந்துட்டாங்களா, இது வந்து ஒரு ப்ராங்காக இருக்கக்கூடாதா, கண்டிப்பாக அவங்க வந்து போட்ட வீடியோவில் நல்லா இருக்க மாதிரி தானே வந்து இருந்தாங்க, இது வந்து வேறு ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து பேசப்பட்டு வந்து வர்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து சிகிச்சையை வந்து சரியாக கவனிக்காமல், அதாவது என்ன அப்படின்னா வந்து அவங்க சோசியல் மீடியா சைடே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருந்துட்டாங்க. ஸோ இவங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து பெருசாக எடுக்கலை, நிறைய பாய் ஃப்ரெண்டோட இவங்களுக்கு வந்து பழக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியும் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பேசப்பட்டு வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து புற்றுநோயோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்னது, புற்றுநோய் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதை விட அதோட இழப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ஹெல்த்து அஃபெக்ட் வந்து வந்தாலுமே வந்து நம்ம சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும், அதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்லி வந்து முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. உங்களிருந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.